என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் உலகெங்கும் பறந்து விரிந்து வாழக்கூடிய ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் சார்பாக உங்கள் அன்பிற்குரிய குலசை மு. குமாரசாமி தேவர். என்னுடைய இந்த குரல் பதிவு என் அன்பிற்குரிய அண்ணன் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தினுடைய தேசிய செயலாளரும் மாநில பொருளாளருமான அருமை அண்ணன் ஸ்ரீவை சுரேஷ் தேவர் அவர்களுக்கு இந்த குரல் பதிவு. எண்ணற்ற இளைஞர்களினுடைய எண்ணமும் முக்குலத்தோர் மக்களின் ஆசையும் தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழக இயக்கத்தினுடைய ஆர்வமும் மொத்தமாக கலந்து அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களுக்கு நான் பதிவிடுகிறேன். வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி எங்களுடைய ஆசையான NDA கூட்டணியில் பாரதிய ஜனதா சார்ந்த, அதிமுக சார்ந்த, பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்ந்த இந்த கூட்டணியில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி இணைய வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள், விருப்பம். அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்போனா அண்ணன் சுரேஷ் அண்ணன் கொஞ்சம் சிந்திக்கணும். நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் இளைஞர்களின் மத்தியில் மிக பிரபலமாக இருந்து வருகிறீர்கள். மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் உங்களது கையில் இருக்கிறது. உங்களை நம்பி இருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் NDA கூட்டணியில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சி இணைந்தால் இந்த இனத்தினுடைய வாழ்வும் மலரும். கூடுதலாக உங்களோடு உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஃபார்வர்டு பிளாக் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உங்களது தம்பிமார்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கை கிடைக்கும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முக்குலத்தோர் இளைஞர்களுக்கும் இருக்கிறது. இன்னைக்கு உள்ள நிலைமையில தம்பி தாய் தமிழர் அறக்கட்டளை தலைவர் தம்பி மணிகண்டன் சொன்னது மாதிரி லெட்டர் பேர்டு கட்சி எல்லாமே அந்த தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு நிறைய பேர் சம்பளம் கொடுத்து ஆளு சுற்றி வர வச்சுக்கிட்டு தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே வருங்கால துணை முதலமைச்சர் அளவுக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கிறபோது இந்த ஃபார்வர்டு பிளாக் கட்சிங்கிற ஒரு மாபெரும் இரும்பு இயக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கி தமிழகத்தில் பசும்பொன் சித்தர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களால் பட்டை தீட்டப்பட்டு தேவர் இருந்த தேவர் ஐயா வள்ளல் மூக்கையா தேவர் அவர்களால் வார்க்கப்பட்ட இந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்றுதான். இந்த இயக்கத்தில் நீங்கள் இந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இங்கே நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயம் நீங்கள் ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்றைய கருத்து கணக்கெடுப்பில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்று உணர்கிறார்கள். நீங்களும் அறியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிச்சயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் ஏற்கனவே ஃபார்வர்டு பிளாக் 2 துண்டா பிரிஞ்சு கிடக்குங்கிற ஒரு குறைபாடு, ஒரு குற்றம் சொல் நிறைய இருக்குங்கிறத அதை நீங்கள் உடைச்சி இந்த இனத்துக்காக, இளைஞர்களுக்காக, நமது மக்களுக்காக NDA கூட்டணியில் நீங்கள் இணைய வேண்டும் என்று எங்களது நெஞ்சார்ந்த இதயபூர்வமான ஆசையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முன்கூட்டியே அந்த கூட்டணி சார்ந்தவர்களிடம் நீங்கள் பேசி நமக்கான ஒரு அங்கீகாரத்தை முன்கூட்டியே நீங்கள் பெற்றுவிட்டு இதில் இணையலாம். இறைவன் அருளால், இறைவன் மீது ஆணையாக உங்களுக்கு வருங்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். எங்களது ஆசையும் அதுதான். ஏன்னா நிறைய பேர் இப்போ நாங்குநேரி தொகுதி குறி வைக்கிறாங்க, சாத்தூர் தொகுதி குறி வைக்கிறாங்க, மதுரை தொகுதி குறி வைக்கிறாங்க. நம்ம லெட்டர் பேர்டு இயக்கங்கள் தான். எந்த இயக்கமும் இல்லாதவன்லாம் இன்னைக்கு அமைச்சர் ஆகின மாதிரி கற்பனைகளை மிதந்துகிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய அதிகபட்சம் 500 to 600 ஓட்டுகள் வாங்கக்கூடிய நமது ஒரு சில தற்குறிகள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த கூட்டணியும் இல்லாம சர்வசாதாரண 16,000 சம்பந்த நெருங்கிய ஓட்டுகளை பெற்று
ஒரு பலத்தை நிரூபித்தவர். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த முக்குலத்தோரின் இயக்கமும் ஒட்டுமொத்த முக்குலத்தோர் மக்களும் இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறாங்க. தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் திமுகங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். குறிப்பா இந்துக்களுக்கு பயங்கரமாக எதிராக ஒரு இருக்கக்கூடிய இயக்கம் திமுகங்கிறது நமக்கு தெரியும். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுதல் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியா நான் சொல்றேன். அது போக காசினி வேந்தன் என்கிற இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய ஒரு மகத்தான பெயரை நீங்கள் வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்வது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்ந்து இருப்பதை கொஞ்சம் பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பு தம்பியாகிய நான் உங்களை ஆசையோடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் என்டிஏ கூட்டணி, பாரதிய ஜனதா சார்ந்த இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி என்கிற, நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கக்கூடிய நான் சந்திக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் திமுகவை விரட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். காரணம், தமிழக விரோத கட்சி, தமிழ் விரோத கட்சி, இந்து விரோத கட்சிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நாம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்ப இருந்து நம்ம வந்து முன்னோர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த முன்னோர் வழிபாட்டுக்கும் இந்திய இறையாண்மைக்கும் அறநிலைக்கும் எதிர்ப்பான ஒரு இயக்கத்தில் நீங்கள் தொடர்வது அழகல்ல என்பது மீண்டும் ஒரு என்னுடைய ஒரு கருத்து. அருமைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திருமிகு டிடிவி தினகரன் அவர்கள் கூட தனது சுயநலத்தை மறந்து, தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை துரோகத்தை மறந்து, மறைமுகமாக நமது முக்குளத்தூர் மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் தன்னை நம்பியோர்களினுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் என்டிஏ கூட்டணியில் அவர் இணைந்திருக்கிறார் என்கிற ஒரு நிலையை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை விட ஒன்றும், அந்த குடும்பத்தை விட ஒன்றும் யாரும் துரோகத்தை சம்பாத்தியம் பண்ணியிருக்க மாட்டாங்க, வஞ்சனையை சம்பாத்தியம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு வேதனைப்பட்டவங்க அதெல்லாம் மறந்து இன்னைக்கு சேர்ந்திருக்காங்கன்னா இந்து விரோத ஆட்சி திமுக, தமிழக விரோத ஆட்சி திமுக. அதனால நம்ம தர்மம் காக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அண்ணன் அந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. அதை புரியாத சில தற்குறிகள் கூட இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர்கள் வாக்களிக்க, ஏன்னா இவர்கள் சொல்லி வந்து ஒரு 10 பேர் கூட ஓட்டு போட மாட்டான், அது உறுதியா தெரியும். அதுவும் குறிப்பா தென் தமிழ்நாட்டில் நமது முக்குளத்தூர் சார்ந்த அமைப்புகளின் தலைவன் சொல்லி 10 பேர் 15 பேருக்கு மேல ஓட்டு போட மாட்டான். அவன் குடும்பத்தில் உள்ளவங்க கூட ஓட்டு போட மாட்டான். எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், இது மக்களுக்கும் தெரியும். சும்மா அதெல்லாம் வந்து ஒரு வெளி பகட்டுக்காக தான் இருக்காங்களே ஒழிய அது மக்கள் உணர்ந்தவர்கள். இவர்கள் வந்து சொந்த சுயநலத்திற்காக மட்டுமே இன்னைக்கு வந்து டிடிவிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னமோ இவர்கள் சாதிக்காக, சாதி மக்களுக்காக, சாதி பெண்களுக்காக, சாதி இளைஞர்களுக்காக, இந்த சாதி இளைஞர்கள் மாணவர்களுக்காக, அந்த கல்விக்காக இவர்கள் உழைத்து கலைத்தவர்கள் போல் இன்னைக்கு வந்து இனத்துக்கு துரோகம் செய்து விட்டார் டிடிவின்னு சொல்லி கொக்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு செங்கலை கூட இவங்க அசைச்சு வச்சது கிடையாது. என்கிட்ட பேச சொல்லுங்க, நான் பேசிக்கிடுறேன். ஒரு செங்கலை கூட அசைக்க முடியல, அசைச்சு வச்சது கிடையாது. இவங்க சொந்த குடும்பம் தான் வாழணும், தனக்கு வாகனங்கள் பெருகணும், தனக்கு சொந்த வீடு இருக்கணும், தனக்கு ஒரு கூட்டம் இருக்கணும், சம்பளத்துக்கு, குறிப்பு சம்பளத்துக்கு தனக்கு ஒரு கூட்டம் இருக்கணும், சுபரொட்டிகள் அடிக்கிறதுக்கு தனக்கு கூட்டம் இருக்கணும், தன்னுடைய புகைப்படம் மட்டும் பெரிதாக காட்டுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கணும், அதுக்குன்னு 4-5 அச்சகம் இருக்கணும். இதுதான் நம்ம இளைஞர்களுடைய நம்ம தலைவர்களுடைய எண்ணம். அதை புரிஞ்சுக்கோ. உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி யாரும் வால்போஸ்ட் அடிக்கிறது கிடையாது. இளைஞர்கள்லாம் வந்து சொல்லி வால்போஸ்ட் அடிக்கிறது கிடையாது. காசினி வேந்தன் என்கிற ஸ்ரீ சுரேஷ் தேவருக்கு இளைஞர்களாக அவர்களாக அடிக்கிறார்கள். அவர்களுடைய அன்பிற்கு, அவர்களுடைய ஆசைக்கு, அவர்களுடைய இந்த இயக்க ஒரு ஆதரவிற்கு, அந்த ஆர்வத்திற்கு நீங்கள் தீனி போடும் வகையாக நமது தர்மத்தை, இந்து தர்மத்தை, தமிழ் தர்மத்தை காக்கக்கூடிய வகையில் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அதற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று உங்களை மிக தாழ்மையோடு, மிக ஒரு ஆர்வத்தோடு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல முடிவை அண்ணன் திரு ஸ்ரீ சுரேஷ் தேவர் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். திமுகவில் நிறைய கட்டுக்கதை விடுவாங்க, நம்பாதீங்க. நான்லாம் 13 வயசுல திமுக கொடி பிடிச்சு அலைஞ்சவன்.
13 வயசுல மாணவர் திமுக தலைவர் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து மாணவர் திமுக தலைவர் உங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு என்று நான் ஒரு 50 அந்த காலத்திலேயே 50-60 எனது சக மாணவர்களை வைத்துக் கொண்டு நான் வாக்கு கேட்டவன். ஆனா இன்னைக்கு என்னென்னலாம் திமுக தேவர் சமுதாயத்துக்கு செய்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் 13 வயசுலேயே டி ராஜேந்தர் பிரபல திரைப்பட இயக்குனர், நடிகர், வசனகர்த்தா, பாடகர், கவிஞர் ராஜேந்தர் முன்னிலையில் 40 நிமிடம் திமுக மேடையில் நான் பேசியவன் 13 வயதிலேயே. நானே இந்த அளவிற்கு திமுகவுக்கு விரோத எதிரியாக நான் இன்று நம்ம மக்கள் காக்கப்படணும், இந்த தமிழர்கள் காக்கணும். 2 லட்சம் இளைஞர்கள், 2 லட்சம் நம்ம தமிழர்கள் கொலை செய்யப்பட்டதை நீங்கள் தயவு செய்து, இலங்கையில் கொலை செய்யப்பட்டதை தயவு செய்து நினைச்சு பார்க்கணும். பொதுவா இந்த தமிழ் தர்மம், இந்து தர்மம் காக்கப்படணும். தமிழ் உயிர்களை பழி வாங்கி அவர்களுக்கு நாம் தண்டனை வாங்கி தரணும். இதுக்கு மேல ஒன்றும் எனக்கு பேச தெரியல, பேச வரல. அண்ணன் சுரேஷ் அண்ணன் நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நம்புறேன். அவங்க வாரியம் தரம்பாங்க, பிற்காலத்தில் ஒரு நியமன எம்பி தரம்பாங்க, எல்லாம் தண்ணீரில் எழுதிய ஒரு எழுத்துக்கள். அதனால சிந்தித்து செயல்பட வேண்டும். அண்ணனுக்கு நான் எதுவும் பெரிய அளவுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இனத்திற்காக மட்டுமே நான் உங்களிடம் கேட்கிறேன், இளைஞர்களுக்காக மட்டுமே உங்களிடம் கேட்கிறேன். ஐயா பசும்பொன் சித்தர் அமர்ந்த நாற்காலி அந்த இயக்கம், ஐயா மூக்கையா தேவர் அமர்ந்த நாற்காலி அந்த இயக்கம், வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய இயக்கம் இனி பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஆவலில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் ஸ்ரீவை சுரேஷ் தேவர் அவர்கள் நிலையான, நிதானமான நல்ல முடிவை நீங்கள் அறிவிக்க வேண்டும். நிச்சயம் இது உங்களது வருங்காலத்திற்கு சிறப்பான ஒரு வழியை காட்டும் என்று எனது நம்பிக்கையும் உங்களிடம் தெரிவிக்கிறேன். வாழ்க தேவரினம், வளர்க தேவரின ஒற்றுமை. வணக்கம்.